எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற 100 ரூபாயோட மதிப்பு அப்படிங்கிறது அடுத்த வருஷமும் 100 ரூபாயா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா இன்ஃபிளேஷன், அதாவது பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பணத்தோட மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம எல்லாருமே நம்ம பணத்தை முதலீடு பண்றதோட முக்கியமான ரீசன் அப்படிங்கிறது அந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஆனா பங்குச்சந்தையில முதலீடு செய்ய தயங்குற பலருக்கும் இருக்கிற பயம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நாம முதலீடு பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதுகாப்பானதா இருக்கும். அது மட்டும் இல்லாம பங்குச்சந்தையில நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா தினசரி நாம பங்குச்சந்தை குறித்த செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முதலீடுகள் ட்ராக் பண்ணணுமோ அப்படிங்கிற அந்த ஒரு தாட் தான். சோ இந்த மாதிரியான எந்த ரிஸ்க்கும் இல்லாம பெருசா டென்ஷன் எடுத்துக்காம பங்குச்சந்தையில முதலீடு பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி முதலீடு பண்றதுக்கு இருக்கிற ஒரு சிறந்த வழி அப்படிங்கிறது இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்டிங், அதாவது நிப்டி 50 இண்டெக்ஸ்ல முதலீடு செய்யறது. சோ இந்த வீடியோல நிப்டி 50 இண்டெக்ஸ்னா என்ன, இந்தியால இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ்ல எப்படி நாமளும் ஒரு பார்ட்னர் ஆகிறது, இப்போ இருக்கிற அமெரிக்கா ஈரான் வார் சிச்சுவேஷன்ல நிப்டி 50 இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கான விடையை தான் நாம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க இது வரைக்கும் பங்குச்சந்தையில முதலீடே பண்ணல அப்படின்னாலும் சரி, இல்ல ஏற்கனவே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோல நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு செய்யறது குறித்த அனைத்து விஷயங்களையும் டீடைலா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், அதாவது நாம அன்றாடம் வாழ்க்கையில யூஸ் பண்ற பொருட்களோட விலையில ஏற்படுற அந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது தான் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியால போன மாசம் பிப்ரவரி 2026 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 3.21% இருக்கு. அடுத்து ஒரு பெரிய செக்டார்ல இருக்கிற இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ல இருக்கிற இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது தான். இந்தியால ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 8ல இருந்து 12% வரைக்கும் இருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. அதுவும் குறிப்பா ஒரு சில ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது 5 வருஷத்துல டபுள் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபைண்டிங்ஸ் நமக்கு சொல்லுது. சோ இன்ஃப்ளேஷன்ல மெடிக்கல் அந்த சைடான இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10%க்கு மேல கண்டிப்பா இருக்கு. அடுத்து எஜுகேஷன், அதுலயும் குறிப்பா ஹையர் எஜுகேஷன் செக்மெண்ட்ல போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோட காஸ்ட்டுமே வருஷத்துக்கு 10%க்கு மேல ரைஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் நாம நம்ம பணத்தை முதலீடு செஞ்சு இந்த இன்ஃப்ளேஷனுக்கு மீட் பண்ற அளவுக்கு ரிட்டர்னை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஒரு தேவை அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. இந்த இன்ஃப்ளேஷனை நாம சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2010ல பொருட்களோட விலையவும் 2025ல பொருட்களோட விலையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஜெனரலா பெட்ரோலை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 2010ல 51 ரூபா அப்படிங்கிற லெவல்ல இருந்துச்சு. இதுவே 2025ல 110 ரூபா அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிருக்கு. அடுத்து பால் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 28 ரூபா ஒரு லிட்டர் இருந்தது, இப்போ 68 ரூபாய்க்கு மேல இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா பொருட்களோட விலை அப்படிங்கிறதும் இன்ஃப்ளேஷன்னால வருஷம் ஏறிட்டே இருக்கு. அடுத்து டாலரோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2000 வாக்குல இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிராக 44 ரூபா அப்படிங்கிற லெவல்ல இருந்துச்சு. ஆனா 25 வருஷத்துல அது கிட்டத்தட்ட டபுளா இன்க்ரீஸ் ஆகி இப்போ 92 ரூபா கிட்ட ரூபாவோட மதிப்பு அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்த மாதிரி பணம் அதோட வேல்யூவை இழந்துட்டே இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் நாம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத கண்டிப்பா ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணணும். பெரும்பாலானவங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எஃப்டில போடுவாங்க. அது மட்டும் இல்லனா போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங் ஸ்கீம்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. பட் இதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க அதுல டாக்ஸ் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வர ரிட்டர்ன் அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். சோ அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது கோல்டு தான். இந்தியால இருந்து இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கோல்டு அப்படிங்கிறது முக்கியமா ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான். நான் நம்ம முன்னாடி வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நானுமே பர்சனலா என்னோட 30% இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்ட்ல பண்ணிட்டு தான் மீதி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றேன். பட் கோல்ட்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஹிஸ்டரியை போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேல கோல்டு எந்த ரிட்டர்னுமே கொடுக்காம பிளாட்டா இருந்த பீரியட் அப்படிங்கிறதும் இருக்கு. சோ இது
இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தாண்டி பங்கு சந்தையில வந்து ஏன் நாம இன்வெஸ்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்யாவது பங்கு சந்தையில நம்ம ஏன் வந்து போட்டு வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிப்டி 50 அதோட இன்செப்ஷன்ல இருந்தே இப்ப வரைக்கும் 28 வருஷத்துல ஆவரேஜா வருஷத்துக்கு 11.8% ரிட்டர்ன் வந்து கொடுத்திருக்கு. சோ இந்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை நிப்டி 50ல பண்ணுவதன் மூலம் இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற ரிட்டர்னை வந்து நம்மளால பெற முடியும். ஓகே, இப்போ இந்த ஸ்லைட்ல நிப்டி 50னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இந்தியால மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கிற 50 பெரிய நிறுவனங்களோட ஒரு தொகுப்பு தான் வந்து இந்த நிப்டி 50. சோ கிட்டத்தட்ட இந்திய பொருளாதாரத்தோட முதுகெலும்பு அப்படின்னு நாம வந்து சொல்லலாம். பொருளாதாரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நிப்டி 50ல இருக்கிற கம்பெனிஸ்மே வந்து நல்லா தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இந்த நிப்டி 50க்குள்ள இருக்கிற கம்பெனிஸ்ல என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா, செக்டார் வைஸ் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்டார் வந்து இந்த நிப்டி 50 இருக்கு. வெயிட்டேஜ்மே வந்து ஒவ்வொரு செக்டாருக்குமே ஒவ்வொரு வெயிட்டேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. டாப் 5 செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஃபினான்ஷியல் செக்டர், அதாவது வந்து பேங்க்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள். இது வந்து 38% நிப்டி 50ல வந்து அது ரிலேட்டட் கம்பெனிஸ் இருக்கு. அடுத்து ஆயில் அண்ட் கேஸ், அது வந்து 10% இருக்கு. ஐடி 8%, ஆட்டோ வந்து 7%, எஃப்எம்சிஜி 6% கிட்டயும் வந்து இந்த செக்டார் வைஸ் வந்து நிப்டில வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம டெலிகம்யூனிகேஷன், பவர், கன்சூமர் டியூரபிள்ஸ் இந்த மாதிரியான செக்டார் ஸ்டாக்ஸ்மே வந்து நிப்டி 50க்குள்ள இருக்காங்க. கம்பெனி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா HDFC, ICICI பேங்க் இந்த மாதிரியான பேங்க் ரிலேட்டட் ஸ்டாக்ஸும், பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ், L&T இந்த மாதிரி கம்பெனிஸும் வந்து நிப்டி 50க்குள்ள இருக்காங்க. வெயிட்டேஜா பார்த்தோம் அப்படின்னா HDFC பேங்க்ல வந்து 11.83 வெயிட்டேஜும், ICICIல 8.58 வெயிட்டேஜும் இருக்கு. சோ ரெண்டு பெரிய பேங்க்ல கிட்டத்தட்ட 20% நிப்டி 50யோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து ரிலையன்ஸ்ல வந்து 8% வெயிட்டேஜ் இருக்கு. ஏர்டெல்ல வந்து ஒரு 5%, L&Tல வந்து ஒரு 4.3% இருக்கு. சோ இது மட்டும் இல்லாம இன்ஃபோசிஸ், MN, மகேந்திரா அண்ட் மகேந்திரா இந்த மாதிரியான கம்பெனிஸ்மே வந்து நிப்டி 50க்குள்ள இருக்கு. சோ ஓவராலா இந்தியால இருக்கிற பெரிய 50 நிறுவனங்களோட எல்லா கம்பெனிஸோட ஒரு பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறதுமே இந்த நிப்டி 50 இண்டெக்ஸ்ல வந்து இருக்கு. சோ அடுத்து மார்க்கெட்ல ஓவராலா இந்த நிப்டி 50 இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ETF மூலமா வந்து இன்வெஸ்ட் பண்றது. ETF அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்சட் ட்ரேடட் ஃபண்ட், அதாவது ஒரு ஷேர் மாதிரியே வந்து நீங்க இந்த நிப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது யாருக்கெல்லாம் உகந்ததா இருக்கும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கு, உங்களால டெய்லி இல்ல வீக்லி ஒரு ஷேர் 2 ஷேர்னு வந்து இந்த மாதிரி நிப்டி பீஸை வந்து அக்குமுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ETF வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். பட் என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்குள்ள புதுசா வரவங்களுக்கும் சரி, மார்க்கெட்ல ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் நிப்டி 50ல பண்றதுக்கு அப்படின்னா அது மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா வந்து இன்வெஸ்ட் பண்றதுதான். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்ல ஆல்ரெடி ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்து இருப்பாங்க. சோ அவங்க நம்மள மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பணத்தை கலெக்ட் பண்ணி நம்ம சார்பா வந்து அவங்க அந்த ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே வந்து ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட், இன்னொன்னு வந்து பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வரும். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பர்பஸ்க்காக அந்த ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த பர்பஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்ல வந்து அவங்களே ஒரு வெயிட்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெயிட்டேஜ் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. பட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எப்படி அப்படின்னா, நீங்க நிப்டி 50க்காக ஒரு ஃபண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நிப்டி 50ல என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அதே வெயிட்டேஜ்ல தான் அவங்க வந்து அந்த ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்ப HDFC பேங்க் வந்து ஒரு 11.83% வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒட்டுமொத்தமா இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற பணத்துல 11.83% அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து HDFCல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அவருக்கு ஏத்த மாதிரி இந்த அலோகேஷனை வந்து அவரால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. சோ இந்த மாதிரியான ஒரு பாசிவ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா நாம ஷூரா சொல்லலாம் நிப்டி 50ல தான் வந்து நாம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இது நிப்டி 50ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஃபண்ட். சோ சேஃப்டி அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் அதிகம். அதே சமயத்துல ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்டெபிலைஸா தான் இருக்கும். பெருசா வந்து அதிகப்படியான ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிஸ். சோ இந்த கம்பெனிஸ்ல growth அப்படிங்கிறது கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இண்டெக்ஸ் வந்து ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல கொஞ்சம் ஒரு அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு அப்படின்னா அது டைரக்டா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்.
சோ இது எல்லாமே வந்து இந்த ஃபண்ட்ல இருக்கிற ஒரு நெகட்டிவ்ஸா வந்து நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட பர்சனலைஸ் நீடுக்காக இந்த ஃபண்டை வந்து டிசைன் பண்ணல. ஸ்டாண்டர்டா நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் இருக்கு. சோ அதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது உகந்ததா இருக்கும். அடுத்து இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு லம்சமா இன்வெஸ்ட் பண்றது, அதாவது ஒரே டைம்ல நம்ம இருக்க பணத்தை வந்து உள்ள போட்டுறது. ரெண்டாவது எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதை வந்து நீங்க வீக்லி பிளான் பண்ணலாம், இல்ல மந்த்லி பிளான் பண்ணலாம். சோ இந்த எஸ்ஐபி மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலமா வந்த ஷேர் மியூச்சுவல் ஃபண்டோட NAV அப்படிங்கிறது குறைஞ்சாலும் ஏறினாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஆவரேஜ் ஆகிட்டே வரும். ஸோ எஸ்ஐபி அப்படிங்கிறது தான் இன்வெஸ்ட் ஃபண்ட்ல தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்றேன். அடுத்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 2000 to 2013 இந்த இடைப்பட்ட காலத்துல நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா 1500 பாயிண்ட்ல இருந்து 6000 பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 4 மடங்கு கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நிஃப்டி 50யோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருந்தாலுமே அது ஒரு நேர்கோட்டு ஏற்றம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2000ல இருந்து 2003 வரைக்கும் நிஃப்டி 50 இந்த .com பபிள்னால 45% கிட்ட கிராஷ் ஆயிருக்கு. அடுத்து அங்க இருந்து 2003ல இருந்து 2008 வரைக்கும் மேல ஏறி வந்த நிஃப்டி 50 வந்து திரும்ப அந்த 2008 பினான்சியல் கிரைசிஸ் பீரியட் ஆஃப் டைம்ல திரும்ப ஒரு 50% ஃபால வந்து பார்த்து இருந்துச்சு. அப்ப அமெரிக்க பங்கு சந்தையும் வந்து பயங்கரமா ஒரு ஃபால்ல வந்து சந்திச்சிருந்தாங்க. சோ திரும்ப அங்க இருந்து 2011 வரைக்கும் 6300 பாயிண்ட் அப்படிங்கிற லெவல்ல போயிட்டு 2011ல இருந்து 2013 இந்த பீரியட் ஆஃப் டைம்ல மார்க்கெட் வந்து எங்கேயுமே போல அதே பீரியட் ஆஃப் டைம்ல தான் இருந்துச்சு. சோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்ல வந்து நடக்கலாம். சோ ஓவராலா நீங்க ஒரு 13 வருஷம் 14 வருஷம் அப்படின்னு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டில ஒரு பெரிய ரிட்டர்ன் அப்படிங்கிறது தெரியும். ஆனா நடுவுல இந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சி, ஒரு ஏற்றம், இந்த மாதிரி ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது நடந்துட்டே தான் இருக்கும். சோ எஸ்ஐபில பண்றதன் மூலமா இந்த ஒரு ஏற்ற இறக்கங்களை நாம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் கீழே விழும்போது நமக்கு எஸ்ஐபி பண்ணுவதன் மூலமா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆகும். அதை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் ஏறும்போது நமக்கு அதோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது 2 மடங்கா வந்து கிடைக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிஃப்டி 50ல இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே பயங்கரமா ஷோரா வந்து நல்லா இருக்கிற கம்பெனிஸா அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டரியில அப்படி இல்ல. எஸ் பேங்க், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், சுஸ்லான், ஜெட் ஏர்வேஸ், கிங்ஃபிஷர் இந்த மாதிரியான நிஃப்டி 50ல இருக்கிற ஒரு கம்பெனிஸுமே மார்க்கெட்ல இருந்து டீலிஸ்ட் ஆகிற அளவுக்கான ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. பட் இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒருக்க செபி வந்து இந்த நிஃப்டி 50ல இருக்கிற கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவங்களோட மார்க்கெட் கேப் எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதை வந்து ரீஷேபிள் பண்ணுவாங்க. சோ ஒரு கம்பெனி தொடர்ந்து வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நிஃப்டி 50ல இருந்து வந்து வெளியே போயிடும். சோ அதனால நாம ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அதை வந்து செபியை வந்து நிஃப்டி 50ல எந்த கம்பெனிஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கறத பாத்துக்குவாங்க. ஒரு கம்பெனி நிஃப்டி 50ல இருந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனில நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சிருக்கிற ஒரு மேனேஜரால வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சோ இப்போ இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான வார் சிச்சுவேஷன் நடந்து மார்க்கெட்ல கடும் சரிவு அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 வீக்ல 5.5% கிட்ட கரெக்டா இருக்கு. இப்ப இருந்து ஒரு மாசம் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 8.3% நிஃப்டி 50 வந்து கரெக்டா இருக்கு. இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது உகந்ததா அப்படின்னு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் ஆன் பர்சனல் ஒப்பீனியன் இந்த மாதிரியான டைம்ல நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்றது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயமா வந்து நான் பாக்குறேன். ஏன்னா அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த போர் வந்து தொடரும் பட்சத்துல செல்லிங் பிரஷர் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நிஃப்டி இங்க இருந்து இன்னமும் ஒரு 10% கிட்ட கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது 10% ஆனாலும் நமக்கு தெரியாது. அதுக்கு மேலே வந்து மார்க்கெட்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது நடக்கலாம். ஆனா இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து மாசமோ இல்ல நமக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்லயோ எஸ்ஐபியை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட யூனிட்ஸை வந்து அக்குமுலேட் பண்றதுக்கான ஒரு சான்ஸை வந்து நமக்கு கொடுக்கும். சோ இதுக்கு பேர் தான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங். இங்க இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள்ல நீங்க எடுத்து
பாத்தீங்க அப்படின்னா நீங்க மாசம் ஒரு 1000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த மியூச்சுவல் ஃபண்டோட NAV வந்து 200 ரூபாய் இருக்கு. அடுத்த மாசம் அது பயங்கரமா குறைஞ்சு 100 ரூபாய் ஆகுது. அங்க இருந்து மூணாவது மாசம் 125 ரூபாய் ஆகுது. நாலாவது மாசம் அங்க இருந்து டபுள் ஆகி 250 ரூபாய் ஆகுது. நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க 4000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிற டோட்டல் யூனிட்ஸ் அப்படிங்கிறது 27 யூனிட்ஸ் வந்து இருக்கும். ஆவரேஜ் பிரைஸ் வந்து 148 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல இருக்கும். ஆறாவது மாசம் நீங்க இந்த எல்லாமே நடந்து மார்க்கெட் வந்து திரும்ப ஏறி ஒரு 250 220 இப்படிங்கிற லெவல்ல இருந்தா உங்க ஆவரேஜ் காஸ்ட் வந்து 150 ரூபாய்க்குள்ள இருக்கு. ரிட்டர்ன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேல இருக்கு. சோ இதுக்கு பேர் தான் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். இப்பவுமே நிப்டி 50ல தொடர்ந்து ஒரு வீழ்ச்சி நடக்கும்போது நாம கொஞ்சம் கொஞ்சமா SIPல இன்வெஸ்ட் பண்ணி யூனிட்ஸை வந்து நம்ம அலோகேட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் எல்லாமே சார்ட் அவுட் ஆகி உலகம் ஃபுல்லா எக்கானமி திரும்ப ரன் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல எப்பவுமே ஒரு அப்வர்ட் சைக்கிள் அப்படிங்கிறது வரும். அப்ப நம்மளால அதிகப்படியான ரிட்டர்னை வந்து கொடுக்க முடியும். சோ அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனாலதான் இப்போ நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு கரெக்டான டைமா இருக்கும் அப்படின்னு நான் வந்து கருதுறேன். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்ப இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு நிப்டி கீழே போறதுக்கோ இல்ல இதே இடத்துல இருக்கிறதுக்கோ சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம எதுவுமே ஒரி பண்ணிக்காம தொடர்ந்து SIP மூலமா இன்வெஸ்ட் பண்ணி யூனிட்ஸை வந்து அலோகேட் பண்றது அப்படிங்கறத தான் நாம வந்து குறிக்கோளோட பண்ணிட்டு இருக்கணும். சோ இதெல்லாம் தான் நிப்டி 50 குறித்து இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். பட் நிப்டி 50ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா நம்ம தலைவர் வந்து பாஷால ஆட்டோ ஓடிட்டு இருப்பாரு. அந்த குடும்பத்துல இருக்கிற தம்பிங்க தங்கச்சிங்க அவங்க படிப்புக்கு வந்து உண்டியல்ல கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துட்டு இருப்பாரு. சோ SIP மூலமா இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு லாங் டேர்ம் பர்பஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உண்டியல்ல கடன் வாங்கி நம்ம பணத்தை உள்ள போட மாட்டோம். அதே மாதிரி நாளைக்கு தேவை அப்படிங்கிற பணத்துக்கு உள்ள போட மாட்டோம். மாசம் நம்ம எல்லா செலவுகளும் போக கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா தொடர்ந்து அலோகேட் பண்ணி அதை வந்து அக்குமுலேட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து நம்மளால வந்து கொடுக்க முடியும். ஒரு நல்ல வெல்த்தையும் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். சோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க. பட் எப்படி பண்றது, எந்த ஃபண்ட்ல வந்து பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல மார்க்கெட்ல என்னென்ன இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு, சோ அதுல இருக்கிற நிறைகுறைகள் என்ன, ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைலையும் வந்து நாம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு செபி ரிஜிஸ்டர் பேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.